ஹலோ கைஸ், மலேசியா பயணம் முடிஞ்சு ஊருக்கு போகிற போக்கில் எனக்கு இந்த பயணத்துக்கு எவ்வளோ ஆச்சு, நான் எப்படி வந்தேன்னு சொல்லி நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. காலையில் ஒரு 11 மணி போல் நான் தங்கியிருக்க இடத்துல இருந்து செக் அவுட் பண்ணியாச்சு. ஒரு வாரம் நான் மலேசியாவில் தங்கியிருந்ததுக்கு எனக்கானது 3500 இந்தியன் ருபீஸ். எனக்கு இந்தியாவில் போகிறதுக்கான ஃப்ளைட் இரவு 10 மணிக்கு தான். அதனால் சைனா மார்க்கெட் ஒரு எட்டு பார்த்துட்டு ஒரு 12 மணி போல் மதிய உணவு. இந்த ரெஸ்டாரண்ட்டில் 10 மலேசியன் பைசா இருந்தால் போதும், நீங்கள் 3 நேரம் வயறார சாப்பிடலாம். அது மட்டும் இல்லாத நான் கோலாலம்பூரில் பார்த்த வரைக்கும் இதான் சீப் அண்ட் பெஸ்ட் ரெஸ்டாரண்ட். சாப்பிட்டு முடிச்சது அண்ணனடா ஏர்போர்ட் போகிறதுக்கு மெட்ரோ ஸ்டேஷனில் வந்தாச்சு. கோலாலம்பூரில் சுற்றுறதுக்கு மெட்ரோ வந்து ஒரு நல்ல ஆப்ஷன். கேஎல் சென்ட்ரல் மெட்ரோ ஸ்டேஷனில் இருந்து ஏர்போர்ட்டுக்கு 24x7 பஸ் சர்வீஸ் இருக்கு. வெறும் 20 மலேசியன் பைசா தான். ஏர்போர்ட் போறதுக்கான பஸ் ஸ்டேஷன் வந்ததும் பஸ் டிக்கெட் எடுத்து பஸ்ல செட்டில் ஆயாச்சு. கேஎல் சென்ட்ரல் இருந்து 1 மணி நேர பயணத்தோட ஏர்போர்ட் வந்ததும் அங்கேயே 10 மலேசிய பைசாக்கு சுட சுட பர்கர். ஆக மொத்தம் இந்த 7 நாள் மலேசியா பயணத்துல தங்குறதுக்கும் சோத்துக்கும் சுத்துக்கும் நான் செலவு பண்ணது 300 அமெரிக்கன் டாலர். மணியானது ஊருக்கான ஃபிளைட். இந்தியன்ஸுக்கு மலேசியா போறதுக்கு விசா தேவையில்லை, ஆனா அரைவல் கார்டு கட்டாயம். மலேசியா போறதுக்கு 3 நாளுக்கு முன்ன மலேசியா கவர்மெண்டோட வெப்சைட் ஆர் தேர்ட் பார்ட்டி ஆப்ல அப்ளை பண்ண அரைவல் கார்டு ரெடி. இந்த டைம் நமக்கு விண்டோ சீட் டார்க் வியூவோட எனக்கு 20 கண்ட்ரி பயணம் முடிவுக்கு வருகிறது. அப் அண்ட் டவுனோட சேர்த்து எனக்கு ஃபிளைட்டுக்கானது $245. 4 மணி நேரம் ஃபிளையோட ஊருக்கு வந்தாச்சு. ஆக மொத்தத்தில் இந்த 7 நாள் மலேசியா பயணத்துக்கு எனக்கு செலவானது $545 அமெரிக்கன் டாலர். அவ்வளவுதான் கைஸ். பாலி ட்ரிப்போட டீட்டெயில் வேணும்னா பாலின்னு கமெண்ட் பண்ணுங்க, அதுக்கும் சேர்த்து ஒரு வீடியோ போடலாம். ஃபாலோ பண்ணாதவங்க ஒரு ஃபாலோ தட்டி விடுங்க. அடுத்த ஒரு வீடியோல பார்க்கலாம். பை பாய்.